எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நியூ இயர் விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொல்லிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் ஆல் ஓவர் வேர்ல்டு கிரிக்கெட் எங்கெங்க என்னென்ன ஸ்கெடியூல் ஆயிருக்கு, எந்தெந்த மாதம் என்னென்ன மேட்சஸ், என்னென்ன டோர்னமெண்ட்ஸ், என்னென்ன டூர் அதெல்லாமே நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் பாலா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இயர் எடுத்துக்கிட்டோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் அண்ட் துபாயில் ரன் பண்ணுறாங்க. இந்தியா மேட்ச் மட்டும் துபாயில் ஆடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா சப்போஸ் ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா அந்த மேட்ச் அந்த வந்துட்டு மேட்ச் துபாயில். துபாயில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லும்போது இப்போ பார்க்க போனால் இந்தியா டீம் வந்துட்டு ஓடிஐஸ் ஆடி ரொம்ப மாதம் ஆகுதுல்ல. கடைசியாக வந்துட்டு அந்த வேர்ல்ட் கப் ஆடிக்கப்புறம் ரேராக தான் ஒரு ஒன்று ரெண்டு டூரில் தான் அவங்க ஓடிஐஸ் ஆடினாங்க. ஸ்ரீலங்கா கூட தான் விளாண்டாங்க. அதுவும் ஸ்ரீலங்கால தான் விளாண்டாங்க. இந்தியாவில் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ம். அதுவும் ஸ்ரீலங்கா கூட மட்டும்தானே ஒரே ஒரு டோர்னமெண்ட், ஒரே ஒரு டூர் தான் நடந்துச்சு ஓடிஐஸ்ல. வேற எதுவுமே ஆமா. பெருசா நடக்கல. ம். ஸோ இந்த இந்த 2 இயர்ஸ் கேப்ல வந்துட்டு இந்த லாஸ்ட் இயர், ஆக்சுவலாக 2 இயர்ஸ் வேணாம், லாஸ்ட் இயர்ல வந்துட்டு பெருசா ஓடிஐ எந்த இதுவுமே ஆடல. ஸோ மறுபடியும் இப்போ ஓடிஐ வந்துட்டு எடுத்தாகணும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஃபெப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்ரெடி இப்போ ஜான் ஆயிருச்சு. ஒரே ஒரு டூர் தான் போக போறாங்க ஆக்சுவலாக பார்க்க போனால். ஸோ இந்தியா எந்தெந்த டூர் போறாங்க, அப்புறம் இந்தியாவோட ஸ்கெடியூல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம்னா இங்கிலாந்து வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. அதில் பார்த்தோம்னா 5 T20 நடத்துகிறாங்க. அதே மாதிரி 3 ODI ரன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மந்த் 22nd ஃபெப் ஸ்டார்டிங் வரைக்கும், ஃபெப் 12 வரைக்கும் இந்த டூர் ரன் ஆக போகுது. ஸோ அது முடிஞ்சதுமே அப்படியே நேராக வந்துட்டு ஃபெப் 19 வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி போயிடுவாங்க. சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஃபெப் 19 March 9. ஆக்சுவலாக 2 வீக்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க. மேட்சஸ்மே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச் வச்சிருக்கலாம். குரூப்பாக பிரித்து மூணு மூணு மேட்ச் மட்டும் வச்சு டக்குன்னு செமிஃபைனல் ஃபைனல் வச்சுட்டாங்க. கரெக்டாக அந்த 20 to 25 days தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏன்னா 2 குரூப் பிரிச்சுட்டு சீக்கிரம் முடிக்கிறதா பிளானாக இருக்கு அவங்களுக்கு. ம். ஆனால் ஆக்சுவலாக இப்போ இதை பற்றி எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த வேர்ல்ட் கப் T20 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது குரூப்பாக பிரித்து அதுக்கப்புறம் சூப்பர் 8 அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து உள்ள ஆட வைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் கப்ஸில் ரன் பண்ணுவாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு பொறுத்த வரைக்கும் எது குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு, ஏன்னா ஆட போகிறது 8 டீம்ஸ் தான். ஒரு டீமுக்கு 7 மேட்ச் ரன் பண்ணாங்கன்னா இன்னுமே டோர்னமெண்ட் நல்லா இருக்கும்ல, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரி நிறைய நல்லா சேலஞ்சஸ். இருக்கும். பட் ஆனால் இப்போ பெரிய லீக்லாம் வேற வருது. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஐபிஎல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவங்க ஷெட்யூலே போடுறாங்கங்கிறப்போ இதை வந்து குரூப்பாக பிரிச்சுட்டாங்க. குரூப் ஏ குரூப் பின்ட்டு பிரிச்சு ஷார்ட் ஃபார்மேட்டாக நீ கீப் அண்ட் சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டாங்க. ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் ஐசிசிங்கும் போது மற்ற லீக்ஸ் எல்லாமே ரன் ஆனாலும் இப்போ பிக் பாஷ்ல எப்படி டூர் நடக்குது அப்படின்னா கூட அவங்க அது பெருசாக கன்சர்ன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிளேயர்ஸை வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆட விடுறாங்க. இப்போ வெப்ஸ்டர் வந்துட்டு பிபிஎல் ஆடிட்டு இருந்தாரு. டக்குன்னு அவருக்கு இன்டர்நேஷனல் கால் வந்ததும் இங்கே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதே சைமல்டேனியஸாக அவங்களுக்கு ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மற்ற டொமஸ்டிக் மற்ற T20 லீக்ஸையுமே வந்துட்டு கன்சர்னாக வைக்காம ஐசிசி அவங்களோட மெயினாக கன்சர்னாக வச்சாங்கன்னா மற்ற லீக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிப்பாங்கல்ல. அது என்னன்றது அது ஒரு கன்சர்ன் இருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிங்கிறது இப்போ 8 டீம்ஸ் ஆடுறாங்க. இந்தியாவுக்கு 3 மேட்ச் தான் ஆடுது இப்போ. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 3 மேட்ச் தான் ஆட போகிறாங்க. 3 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல இது. அஹ், ஒரு 2 வாரம் தான், அதுவும் ஒரு ஒரு டோர்னமெண்ட்டே 2 வாரம் தான் நடக்க போகுதுங்கும் போது இப்போ பாகிஸ்தான் ஒரு துபாய் மாதிரி ஒரு நேஷன்ஸ் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறேன்னு எடுத்தாங்கன்னா ஒரு 7 மேட்சஸ் சொல்லி ஒரு 1 மந்த் கிட்ட அதுக்கு நடுவில் ஒரு டியூரேஷன் மாதிரி வச்சாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ல இந்த டோர்னமெண்ட்டும் சரி எல்லாமே. ஸோ ஐசிசி அதை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பட் அப்படி வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆஸ் கிரிக்கெட் ஃபேனாக சொல்கிறேன். ஸோ மூவிங் ஆன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஃபெப் 19 March 9 நடக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துடும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் கிட்டத்தட்ட அந்த மார்ச்ல இருந்து மே வரைக்கும் ரன் ஆகிரும். மே முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியுமே வந்துட்டு இந்தியா என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துக்கு டூர் போறாங்க. 5 டெஸ்ட் ஆட போறாங்க. அது ஒன்று நடக்குது. அது வந்து ஜூன் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஜூலை மிடில் வரைக்கும் நடக்குது. ஆக்சுவலா அஹ், இந்த டூர் இருக்குல்ல, இந்த டூருக்கு முன்னாடியே வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துருமா? ஆமா, ஜூன் ஸ்டார்டிங்ல மேபி கொண்டு வந்துருவாங்க. லார்ட்ஸ்ல நடக்குது ஃபைனல். சவுத் ஓகே. ஆப்பிரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த டீம் போறாங்கங்கிறத பார்க்கணும். ஓகே. அப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த டூர், இந்த டெஸ்ட் 5 டெஸ்ட்டுமே வந்துட்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த இதுக்கு சைக்கிளுக்கு வந்துருமா? ஆமா, இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்துடும். ஓகே ஓகே.
ஓகே. அப்போ அது அங்க வந்துரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ்க்கு டூர் போற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. அது வந்துட்டு 3 ஓடிஐ 3 T20 ஆட போறாங்க ஆகஸ்ட் பீரியட்ல. ஸோ இது பார்க்க போனோம்னா, இப்போ பங்களாதேஷோட சுச்சுவேஷன் பொறுத்தவரைக்கும் இந்தியா பங்களாதேஷ் போவாங்களா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த சீரிஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னும் ஷுவரா தெரில. ஆல்ரெடி பங்களாதேஷ்ல வேற அவங்க T20 கேப்டன் வேற ஸ்டெப் டவுன் பண்ண வச்சுட்டாங்க. நஜ்முல் ஷாண்டோ வந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு. ஸோ அவங்க வந்து ஒரு நியூ T20 கேப்டனை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அங்கேயுமே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க பிளேயர்ஸ்லாம். ஸோ அங்கேருந்து யாராவது கேப்டனா போடுவாங்களான்னு பார்க்கணும் வெயிட் பண்ணி. ஓகே, பார்ப்போம். அதுவும் இல்லாம இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு டூர் போகணும் இப்போ. சில அங்க பங்களாதேஷ்ல போற பிரச்சனைக்கு அந்த அந்த இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ் டூர் போகலான்றது கன்ஃபார்மா தெரியல. ஸோ பார்ப்போம். இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பெட்டர் தான். பார்ப்போம் என்னன்றது. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட ரெண்டே 2 டெஸ்ட் மேட்ச் மட்டும் ரன் பண்றாங்க. அது இந்தியாலயா வெஸ்ட் இண்டீஸ்ல கன்ஃபார்ம் ஆகல. அது ஒன்று இருக்கு. ஆகஸ்ட்ல பங்களாதேஷோட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர் டைம்ல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சீரீஸ் இருக்கு, பெரிய பெரிய டூர் இருக்கு. யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா. அஹ், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியா போறாங்க. அதுல வந்து 3 T20 3 ஓடிஐ 2 டெஸ்ட் ஆடுறாங்க. எப்பவுமே எல்லா இயர்லயும் சவுத் ஆப்பிரிக்கால போய் இந்தியா விளையாடுவாங்க. அது வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரௌட்ஸ்லாம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவங்க ஃபெஸ்டிவல் ரேஞ்சில் வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க மேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5 T20 ஆடுறாங்க, சாரி, 5 T20 3 ஓடிஐ 2 டெஸ்ட் ஆடுறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட சைக்கிள். இப்போ இங்கிலாந்தோட ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அப்புறம் ஐபிஎல், அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்தோட டெஸ்ட், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட 2 டெஸ்ட், அப்புறம் கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா. இப்படின்னு இந்த இயரோட இந்தியா கிரிக்கெட் இருக்கு போது. எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு ஆக்சுவலா. ஏன் வந்துட்டு ஓடிஐஸ் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே 3 ஓடிஐஸ் தான் ஆடுறாங்க. 5 T20 ஆடுறாங்க, 5 டெஸ்ட் ஆடுறாங்க போது ஓடிஐஸ் மட்டும் 5 அந்த மாதிரிலாம் ஆட மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதுவும் மேபி பார்க்கணும். ஓடிஐஸோட அந்த ஃபேவர் வந்து டவுன் ஆகுதுங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா T20 டெஸ்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஓடிஐஸ் மேல கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கு. பட் அப்பப்போ அந்த ஐசிசி அந்த டோர்னமெண்ட்ஸ் தான் வந்து ஓடிஐ காப்பாத்துதுன்னே சொல்லலாம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கட்டும், இல்லை அந்த வேர்ல்ட் கப் 50 ஓவர் வேர்ல்ட் கப் வரதா இருக்கட்டும், அது ரெண்டும் தான் வந்து அந்த 50 ஓவர் காப்பாத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒன் டே மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா T20 சரி, டெஸ்ட் எடுத்துக்கிட்டா டெஸ்ட் வந்துட்டு அது ஒரு லாங் டோர்னமெண்ட் மாதிரி ஆயிரும். ஒரு டெஸ்ட் மேட்ச் அந்த 5 மேட்ச், அதுவும் இல்லாமல் டெஸ்ட் வந்துட்டு அது வேற ஃபார்மேட்டு. ஆனால் ஓடிஐஸுங்கிறத ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும்போது ஓடிஐ வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இப்படி ஐசிசி நிறையா ஈவெண்ட்ஸ் விடும்போது ஓடிஐஸ் நிறையா கண்டக்ட் பண்ணா தான் ஓடிஐ ஆடுற பிளேயர் வந்து டெஸ்ட்டுக்கும் அடாப்ட் ஆவாங்க. அதே மாதிரி T20க்கு அடாப்ட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. போது ஓடிஐ ஃபார்மேட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக இந்தியா டீம், ஏன்னா மற்றவங்களாம் ஆடுறாங்க, இந்தியா பெருசாக ஆட மாட்டேங்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஒன்லி வேர்ல்ட் கப்னு வந்தால் மட்டும்தான் ஒரு டக்கு டக்குன்னு போய் ஒரு கொஞ்சம் மேட்ச் ஆடிட்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்ப்போம். ஸோ இதுதான் இந்தியாவோட சைக்கிள் ஃபார் 2025. அண்ட் இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கு போயிடலாம், என்னென்ன என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாலா, நீங்கள் சொல்லுங்கள் வேர்ல்ட் ஸோ கிரிக்கெட். ஜான் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வந்து SA20 வருது. அதுக்கப்புறம் வந்து ILT20 ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக அந்த எப்பவுமே இது தேர்ட் சீசன் விளாடுறாங்க. ரெண்டு டோர்னமெண்ட் வந்து தேர்ட் சீசன் விளாடுறாங்க. SA20 இருக்கட்டும், ILT20 தேர்ட் சீசன் விளாடுறாங்க. ரெண்டுமே சைமல்டேனியஸாக வந்து கொலாஜ் ஆகி வரும். ரெண்டுமே ஜான் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் ஜான்ல வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா டூர் இருக்கு. அதில் வந்து டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளாட்றாங்க. தென் வந்து ஓடிஐ விளாட்றாங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் தான் வந்து இந்தியா வந்து கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. நம்மளால ஃபைனல் போக முடியுமா, ஸ்ரீலங்கா வந்து ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா ஓடிஎம்மே வருது. அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேட் கமின்ஸ் கேப்டன் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருந்தாரு அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல. ஏன்னா அவருக்கு வந்து செகண்ட் சைல்டு வந்து பார்ன் பண்ணுறதுனால. ஸோ அதனால அவர் வரமாட்டார். ஸ்டீவ் ஸ்மித் வந்து கேப்டன் பண்ண போறாரு. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ரீலங்காவில் நடக்குதுனால எஸ்பெஷலி கேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபத் ஜெயசூர்யா அவர்லாம் வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தென் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. தென் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க. செப்டம்பர் இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இங்கிலாந்து போகிறாங்க. அந்த டோர்னமெண்ட் இருக்குது. நடுவில் ஐபிஎல் வருது. தென் பிஎஸ்எல்மே வந்து கிளாஷ் ஆகுது ஐபிஎலோட. பிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அந்த ரெஜிஸ்டர், அதாவது அன்சோல்டான பிளேயர்ஸாக இருக்கட்டும்,
நிறைய கொஞ்சம் பிக் நேம்ஸ்லாம் வந்து பிஎஸ்எல் டிராஃப்ட்டுக்கு வராங்க. பிப்ரவரி லைக் மந்த்ல வந்து டேவிட் பிஎஸ்எல் வார்னர், டிராஃப்ட் ஸ்டீவ் வரப்போகுது. ஸ்மித் எல்லாமே. ம். மேபி கேன் வில்லியம்சன் இவங்கெல்லாம் சைன் பண்ணி, கேன் வில்லியம்சன் வந்து இப்போ SA-20 விளையாட போறாரு. ஸோ அவர் அரைவ் ஆயிட்டார், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் விளையாடுறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிக் நேம்ஸுமே பிஎஸ்எல் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க லீக்குமே வந்து பாப்புலர் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐபிஎலோட கிளாஸ் விட்டுட்டு, என்ன வந்தாலும் ஐபிஎல் அளவுக்கு வராது. ஸோ ஆனாலுமே அவங்க வந்து கிளாஸ் விடுறாங்க. ஏன்னா 2023 எக்ஸாக்ட்லி 2023 வந்து பிஎஸ்எல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த வியூவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னொடனே 2024 எந்த சேனலுமே டெலிகாஸ்ட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து பிஎஸோட நிலைமை. பட் இருந்தாலுமே அவங்க வந்து இந்த டைம் ரீஇனோவேட் பண்ணி பண்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து நிறைய கிரிக்கெட் இருக்கு. நம்ம ஜான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா SA-20 இருக்கு, ILT20 இருக்கு, ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஐபிஎல், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ஒரு இந்தியா இந்த இங்கிலாந்து டூரு. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு ட்ரை சீரிஸ் ஆடுறாங்கல்ல. ஆமா. நியூசிலாந்து, ம். சவுத் ஆப்பிரிக்கா, தென் யார், பாகிஸ்தான். பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான். அவங்க ஒரு ட்ரை சீரிஸ் ஆகிட்டு வராங்க. ஆமாம். ஸோ இதெல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது ட்ரை சீரிஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு வருது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆமாம். கிட்டத்தட்ட 2000 ஏர்லி 2000s ஸ்டாப் ஆயிடுச்சுல ட்ரை சீரிஸ். அதுக்கப்புறம் இப்போதான் இல்ல, வருது. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை சீரிஸ் விளாண்டாங்க. நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் T20 விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஓடிஐ கரெக்டா ஃபார்ம். 1 இயர் பேக் இருக்கும். T20 விளாண்டாங்க. ஓடிஐல ஆடல, ஓடிஐல தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இப்போ. ஸோ பார்ப்போம், இதெல்லாமே இருக்கு. அண்ட் ஆமா. ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் வரதுனால கரெக்டா 3 ODI சீரிஸ் வருது. ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா, அப்புறம் நீ சொன்ன மாதிரி ட்ரை சீரிஸ் வருது, அப்புறம் இந்தியா இங்கிலாந்து. ஸோ அந்த ஓடிஐல விளாண்டாங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அப்படியே அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு, பிக் பிக் பிளேயர்ஸ்லாம் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்கிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ராலாம் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க. என்ன கேட்டா ஜாஸ்பிரிட் பும்ரா மிஸ் அவுட் ஆகுறது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் வந்து இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர். ஸோ அவரை வந்து ரெஸ்ட் பண்றதுல தப்பு கிடையாது. பட் விராட் கோலி அண்ட் ரோஹித் வந்து மஸ்ட் அவங்க விளாண்டாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஒரு ஃபார்ம் இருப்பாங்க, டச்ல இருப்பாங்க. 3 ODI ஆடுறாங்கன்னா, ஏன்னா அந்த ஓடிஐ வந்து அவங்க கான்சென்ட் என்ன சொல்றது, ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயா வந்து விளாடுவாங்க, ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். ஸோ இங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா அதே ஃபார்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எடுத்துட்டு போகலாம். அதே தான் ஆக்சுவலாக ரோஹித் கோலி அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. மேபி ஜஸ்ட் ஒரு பவுலருங்கும் போது அவங்க அவங்க சைட்ல இருந்து ஒரு பவுலர் மேபி ஆல்ரவுண்டரே எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்காக ரெஸ்ட் கொடுக்கறது பெட்டர். நம்ம பேட்ஸ்மேனாக க்ளீனாக போகும்போது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் பெருசாக வேணாம். ஏன்னா நம்ம ஒரு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய லெஜண்ட் பிளேயர்ஸே எடுத்துக்கலாம். அவங்களாம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோ இல்லை வந்துட்டு ஏதோ பர்சனல் ரீசன்ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி நேஷனல் டியூட்டிக்கு வரும்போது அது பெருசாக அது கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா தான் அந்த அந்த கேமுக்கு காட்ட டெடிகேஷன் மாதிரி நிறைய பேர் நம்புவாங்க அப்படின்றது. அஹ், அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இந்தியா டீமில் நிறையாவே சொல்ல போனோம்னா அந்த இது இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக. நிறைய பேர் டக்குன்னு வந்துட்டு ரெஸ்ட்டு ஏதோ ஒரு இது இன்ஜுரி கன்சர்னால் ரெஸ்ட் ஆகிறது ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸ்னு சொல்லி ரெஸ்ட் அப்படின்னு போகும்போது அது அந்த டீமுக்குமே ரொம்ப இதாகுது. இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னு இந்த இந்த ஒரு இதுக்கும் போது இந்தியா டீம் வந்துட்டு ரொம்ப இப்போ யார் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி போகுது டீமோட அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்ம இந்த இயர் ஃபைனலுக்கு போவோமா அப்படின்றதெல்லாம் கன்சர்ன் பண்ணும்போது இந்த மாதிரியோட கன்சர்ன்ஸ் ரொம்ப மேட்டர்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய பிளேயர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு அந்த கேமுக்கு டெடிகேஷன் காட்டுறாங்க அப்படின்றது ஒரு மேட்டர் இல்லை. ஸோ இப்போ ஓடிஐல ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது. இப்போ இந்த டீம் லாஸ்ட் டைம் நம்ம ஓடிஐல ஸ்ரீலங்கா கூட தோத்தோம், தோத்துட்டு திருப்பி வரோம் இப்போ. அப்படிங்கும்போது இந்த டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கடைசியாக எப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம், 2014 ஜெயிச்சோம். இப்போ 11 வருஷம் ஆக போகுது. அப்படிங்கும்போது அஹ், இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க 2 பேரும் இப்போ மிஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா இப்போ நிறைய இப்போ நியூஸ் வருது. SSV ஜெய்ஸ்வாலும் இன்னொரு பிளேயர் யாரோ வந்து எடுத்துட்டு போறாங்க சீரியஸ்க்கு. ஸோ SSV ஓடிஐல ஜெய்ஸ்வால் வந்து சாய் சுதர்ஷன் ஆடிட்டார்னா, நல்லா விளாண்டார்ல. சாய் சுதர்ஷன் சவுத் ஆப்பிரிக்காக்கு எடுத்துட்டு போனாங்க, அங்க சூப்பரா விளாண்டாரு. இப்போ திருப்பி டீம்ல எடுத்துட்டு வருவாங்களாங்கிறது தெரியல. அந்த ஒரு சீரிஸோட அப்படியே டிராப் ஆயிட்டாரு. அது இல்லாம இப்ப அவர் சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாரான்னு தெரியல. அந்த ஸ்ட்ரைட்டா ஐபிஎல் தான் வருவாரு. ஸோ சாய் சுதர்ஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். அது இல்லாம SSV ஜெய்ஸ்வால் இப்போ எடுத்துட்டு போறதா வந்து சொல்லியிருக்காங்க.
இப்போ சப்போஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்லா ஸ்கோர் பண்றாரு அந்த இங்கிலாந்து கூட சீரிஸ்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு 100 அடிச்சிட்டாருன்னா, இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி போறப்போ வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்துருவாரு. எகைன் ரோஹித் சர்மா கில் தான் வராங்க. அப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து எங்க மறுபடியும் பெஞ்ச் தான் போவாரு. ஸோ மேபி அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல அந்த இருப்பாரு. பட் ஆனா அதான் அந்த லைனப்புமே உனக்கு கொலாப்ஸ் ஆகும்ல. இப்போ இந்த மாதிரி இப்போ கோலி, ரோஹித் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அதுவுமே ஒரு பெரிய பிக் டோர்னமெண்ட் நம்ம கிட்ட நெருங்கிட்டு வந்துருக்கும் போது, இப்போ வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கும் போது நம்ம வேற ஏதாவது பிளேயர் வச்சு நம்ம 11 ஃபிட் பண்ணி ஆடினாலும் அது செட் ஆயிடுச்சுனாலும் இவங்க ட்ராப் பண்ண முடியாது. அது ஒரு கன்சர்ன். சப்போஸ் திருப்பி இவங்க ரெஸ்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க அந்த லெவன்ல வச்சுக்கும் போது அவங்கள மிஸ் அவுட் ஆகும்போது அந்த காம்பினேஷன் மறுபடியும் எப்படி ஃபிட் ஆகுது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போது இவங்க கொஞ்சம் ரெண்டு பேர் டெடிகேஷன் சேர்ந்து முன்னாடி 11ல வச்சு விளையாண்டாதான் பண்ணாங்கன்னா அந்த இன்னுமே பெட்டரா ஜெல் இருக்கும். கிடைக்கும். ம். அதான் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாண்டாதான் அந்த 11ல ஒரு ஜெல் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ஓவரால் காம்பினேஷன் செட் ஆகும். அப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து ஒரு கூலா போவாங்க, ப்ரெஷர் இல்லாம ஹேண்டில் ஈஸியா பண்ணலாம். ஆக்சுவலா ஓடிஐல பார்த்தா எல்லாருமே ரெண்டு பேருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. ரோஹித் அண்ட் கோலி லாஸ்டா எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு வேர்ல்ட் கப் தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தாங்க. டீம் செமையா இருந்தது. ஃபைனல் வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தோத்துருந்தோம் ஆக்சுவலா சொல்ல போனாலும். அப்படிங்கும்போது இந்த டைம் அவங்க அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்ட் கொடுக்காம இருக்கலாம் பிசிசிஐ. என்னன்னு தெரியல, சரி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இப்போ அப்படி பார்க்க போயிடலாம். இப்போ இந்தியா டீம்ல யார் யார் இருக்கா, யார் யார் வந்துட்டு ஓடிஐக்கு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ரெடியாகி போக போறாங்க அப்படின்றது நம்ம ஒரு சும்மா ஒரு இது பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக லாஸ்ட் இந்த சேம் அதே வேர்ல்ட் கப் டீம் தான் இப்போ மூவ் ஆக போகுதா? வேற எதுவும் சேஞ்சஸ் பெருசா இருக்காதுன்னு கெஸ் பண்றீங்க? அதே சேஞ்சஸ் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ் தான் வந்து இப்போ ஷமி வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டினா இருக்காருங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு லெவலில் வந்து விளையாட முடியுமா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுற அளவுக்கு ஃபிட்டா இருக்காராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நம்ம மேபி வந்து பிரஷித் கிருஷ்ணாவோ இல்லை ஆவேஷ் கான் இல்லை அர்ஷதீப் கூட நல்லா ட்ரை பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்மர் வந்து எப்பவுமே வந்து ஒரு டீமுக்கு அட்வான்டேஜ். ஸோ அர்ஷதீப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் 2024 இயர் எடுத்துட்டோம்னா இந்தியாவுக்கு அந்த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கில் அர்ஷதீப் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். அவர் அந்த இங்கிலாந்து சீரீஸ்லேயே ட்ரை பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிரும் அவர் எப்படி போடுறாருங்கிறது தெரிஞ்சிரும். துபாய் கண்டிஷன்லாம் எப்படி நல்லா தான் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஐபிஎல் 2020 ஆடி இருக்கோம். ஸோ அங்கே ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி பவுல் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த ஒரு 3 பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு சமி இல்லைன்னா இந்த ஒரு 3 பவுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஓப்பனிங் அப்படி பார்த்துக்கலாம்னா சரி இவங்க ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம 11 எடுத்துக்கலாம். 11 ஒரு 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் எடுத்துப்போம். ஓப்பனிங்கில் கெல்லு, ரோஹித் சர்மா வந்துருவாங்க. அண்ட் ஒன் டவுன் கோலி. ஃபோரில் வந்து ஸ்ரேயாஸ் நல்லா பண்ணியிருந்திருக்காரு பாஸ்ட்ல. ஸ்ரேயஸ் நல்லா இப்போவுமே பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஸ்ரேயாஸ் கண்டிப்பாக வருவார். சூரியகுமார் மிஸ் அவுட் ஆவாருன்றது கெஸ் பண்ணுறோம். ஏன்னா அவரோட ஓடிஎஃப் ஃபார்ம் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது சரி ஸோ ஓகே. ஆப்வியஸ்லி 5 வந்து கேஎல் ராவல் வந்துருவாரு. கேஎல் ராகுல் ஆர் பண்ட் வருவார். பண்ட் பேக்கப்க்கு வந்துருவார். ம். அப்புறம் 6ல ஹர்திக் அண்ட் 7 ஜடேஜா. 8ல வந்துட்டு குல்தீப் குல்தீப் வந்துருவாரு. யாதவ். அப்புறம் 9 வந்துட்டு பும்ரா. 10ல வந்துட்டு சிராஜ் வருவாரு. இப்போ 11ல தான் நீ சொல்ற மாதிரி அர்ஷதீப் வைக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு ஆவேஷ் கான் வைக்கலாம். ஆர் முகேஷ் குமார் கூட ட்ரை பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பிரசித் கிருஷ்ணா ஷமி கூட ட்ரை வந்து பண்ணலாம். ஆனா ஃபிட்னு பிரசித் கிருஷ்ணா ஆயிட்டான். ரொம்ப 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 மாசம் ஆச்சு ஆடி. அஹ், இன்ஜுரினால தான் பிரசித் கிருஷ்ணா வந்து மிஸ் அவுட் ஆகுறாரு. இப்பதான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்திருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. ஸோ அதே ஃபார்மை வந்து இந்த ஓடி சீரிஸ்லயும் அவர் 11ல மேபி அந்த ஸ்குவாட்ல செலக்ட் ஆனார், இங்கிலாந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆகி அங்கேயும் நல்லா பண்ணாருன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி எட்டு போவாங்க. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த இங்கிலாந்தோட ஓடிஐ இந்த ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆகிறத பொறுத்து தான், யார் எந்தெந்த பிளேயர்னு பொறுத்து தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி போவாங்கல்ல. போவாங்க. ஓகே, இப்போ பேக்கப் அப்போ யார் வருவா? இவரு இருப்பார்ல பேக்கப், ரியான் பராக் சான்சஸ் இருக்கா ஓடிஐல? சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ரீலங்கா சீரிஸ்ல வந்து எடுத்துட்டு போனாங்க, அங்க ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. தென் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்லயும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஸோ நிதிஷ்குமார் அதனால ரெட்டி. ட்ரை. நிதிஷ்குமார் ரெட்டி தெரியல, மேபி எடுத்துட்டு போவாங்களாங்கிறது. நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்குலாம் வந்து டெபியூ சீரிஸ். ஸோ இந்த ஒரு சீரிஸ் தான் எடுத்துட்டு போவாங்க. இங்க வந்து எப்படி பண்றாங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஆல்ரெடி பண்ண பிளேயர்ஸ் தான் அதிக சான்சஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஸ்ரீகிருஷ்ணாமே ஓடியே நல்லா பண்ணியிருக்காரு இன்ஜுரிக்கு முன்னாடி. ஸோ ம். அவங்கள வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்க போனால் பேக்கப்பில் 4 பிளேயர்ஸ். அதில் வந்துட்டு பண்ட் வந்துருவார். அப்புறம் அக்சர் பட்டேல் வந்துருவார். தென் ஆவேஷ் கான் இல்லைன்னா ஆவேஷ் கான் வந்துருவார். ஆவேஷ் கான் ஹர்ஷதீப் அப்படிங்கும்போது ஆவேஷ் கான் வந்துருவார். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்பாட்ல வந்துட்டு ரியான் பராக் வருவாருங்களா? ம். ஓகே. வருவார். ஸோ இப்படிதான். சப்போஸ் ஷமி 11ல இருந்தாருன்னா நம்ம இப்ப சொன்ன அந்த 4 பேக்கப்ல யாராவது ஒருத்தர் மிஸ் அவுட் ஆகலாம். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்களா. ஏன்னா பண்ட் இருக்காரு, ரியான் பராக் இருக்கும்போது ம். இது அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க மிஸ் அவுட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு.
ஸோ மற்றபடி இந்த ஸ்குவாட் தான் இந்த டைம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகும்னு கெஸ் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். அண்ட் இதுதான் எங்களோட 2025 சைக்கிள் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட் அண்ட் இந்தியா. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியா டீம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு எந்த ஸ்குவாட் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்குவாட் போகணும், உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.